பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நண்பர்களே, முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பில் 17வது பக்கத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். 16வது பக்கத்தில் 4 செய்திகளை நாம் சென்ற அமர்வில் நாம் பார்த்தோம். 16 ABCD. 16A என்பது ரத்து செய்தல். அல்லாஹ் சில வசனங்களை இறக்கி வேறு சில வசனங்கள் மூலமாக புதிய சட்டங்களை மாற்றியமைக்கிறான். நஸ்க் என்ற பெயரில் இதை நம்ம பார்த்தோம். 16A. 16B ரசூலுல்லாஹ்விடத்தில் தேவையற்ற அதிகமான கேள்விகளை கேட்கக்கூடாது என்று கண்டிக்கப்பட்ட அந்த செய்தி. 16C வேதக்காரர்களின் விருப்பம். அந்த யூதர்கள் சிலர் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகணும்னு விரும்பினாங்க. அவங்க பெயர்களை கூட நம்ம இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்டதை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து 16D சோனம் யூதர்களுக்கு மட்டுமா, யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியது. அதுதான் 4 பாயிண்டர்ஸ் நம்ம 16th போன பக்கத்தில் 16வது பக்கத்தில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 17வது பக்கம் இன்றைய இந்த பக்கத்திலும் 4 செய்திகள் வரப்போகிறது. கிட்டத்தட்ட சென்ற பக்கத்தினுடைய இறுதியிலிருந்து இந்த கிறிஸ்தவர்களுடைய செய்தி ஆரம்பிக்குது. நசாரா என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாடை இங்கிருந்து தான் சற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் பற்றியான குறிப்பும் இருந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. 17A 17Aல கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள்னா போரிடுகிறார்கள் என்பதல்ல, வார்த்தை ரீதியில் மாற்றி மாற்றி அவர்கள் ஏசிக் கொள்கிறார்கள். இதை பற்றி வரப்போகுது. 17B பள்ளிவாசலை விட்டு தடுக்கக்கூடிய அநியாயக்காரர்கள், அநீதியாளர்கள் பள்ளிவாசலை விட்டு தடுப்பது என்ற பாயிண்டர்ல டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் விரிவாக அதை பத்தி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பேசுறாங்க. அடுத்து 17C அல்லாஹ்வுக்கு மகனை ஏற்படுத்திய இந்த கிறிஸ்துவர்கள், அதை பத்தி பார்க்க போறோம். 17D அறிவிலிகள் இவ்வாறு கூறுகிறார்கள், அல்லாஹ் எங்களோடு நேரடியாக பேசணும் என்று அவர்கள் சொல்கிறார்களே, இது யார் என்ன விளக்குங்கிறது எல்லாம் நம்ம இந்த 17வது பக்கத்தின் வாயிலாக இந்த 4 பாயிண்டர்ஸை பார்க்க போறோம். வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. இதுதான் இன்றைய பக்கத்தினுடைய முதல் வசனம். 113வது வசனம். மொத்தம் 7 வசனங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். 113வது வசனம். வகாலத்தில் யஹூத் யூதர்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? இதே காலத் பெண்பால் வருதுன்னு சிலர் கேள்வி கேட்கலாம். அல்லாஹ் சில சமூகத்தை பற்றி பேசும் பொழுது பெண்பாலாக சொல்லுவான். ஓகேங்களா? காலத்தில் ஆராபுகள், காட்டரபிகள் கூறினார்கள். அதான் சில அறிஞர்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, வகாலத் ஜமாஅத்துல் யஹூத் யூத கூட்டம், யூக சமூகம் என்ற ஒரு பொருளும் அங்கே இருக்கு. கௌம் என்பதும் சொல்லலாம். கௌம் என்பதும் கூட்டம், இதெல்லாம் பெண்பாலாக பயன்படுத்தப்படக்கூடியது. அதனால காலத் நம்ம கூட தமிழை சொல்லும் போது யூதுவர்கள், அதாவது யூத கூட்டம் கூறியது அப்படின்னு சொல்றோம்ல, கூறினார்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இது பெண்பாலா பயன்படுத்தப்படுது. வகாலத்தில் யஹூது யூதர்கள் கூறினார்கள், லைசத் நசாரா அலா ஷை. நசாரானா கிறிஸ்துவர்கள் இல்லை, லைசனா இல்லை. லைசத் பெண்பால், ஏன்னா அந்த சமூகத்தின் பெயர்கள் எல்லாம் பெண்பாலாகத்தான் சொல்லப்படும். லைசத் நசாரா கிறிஸ்துவர்கள் இல்லை, அலா ஷை எதிலும், அதாவது எந்த ஒரு சரியான இதிலும் இல்லை, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றோம்ல, எதுலயும் அவங்க இல்லை, சொல்லிக்கிற மாதிரி அவங்க எதுலையும் இல்லை, அதாவது சத்தியத்தின் மீது இல்லை என்பது இவர்களுடைய பொருள். இவர்கள் சொல்ல வந்ததனுடைய பொருள். எதிலும் எதன் மீதும் எந்த ஒரு நிலைப்பாட்டின் மீதும் சொல்லத்தக்க எந்த ஒரு நிலைப்பாட்டின் மீதும் அவர்கள் இல்லை என்று இவர்கள் கூறுகிறார்கள். வகாலத்தின் நசாரா கிறிஸ்துவர்கள் கூறினார்கள், லைசத்தில் யஹூது அலா ஷையின் இந்த யூதர்கள் எதன் மீதும் இல்லை, சரியான ஒரு நிலையின் மீது அவர்கள் இல்லை என்று மாறி மாறி கூறுகிறார்கள். வஹும் யத்லூனல் கிதாப். அல்லாஹ் சொல்றான், இவர்கள் இருவரும் வேதத்தை ஓதக்கூடியவர்கள். கிறிஸ்துவர்களிடத்தில் இஞ்சில் இருக்கிறது, யூதர்களிடத்தில் தௌரா இருக்கிறது. ரெண்டையும் ஓதுறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட கோட்பாடுகள் தெரியும். அதுவும் சரியான மார்க்கம் தான், இதுவும் சரியான மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தை சார்ந்த நபிமார்கள் சரியாதான் போதிச்சாங்க, அதன்படி தான் இருக்கணும். ஒரு யூதர்களாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்களை உண்மைப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் முன்னாடி வாழ்ந்த யூதர்களின் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மைப்படுத்த வேண்டும், நம்ப வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் ஓதக்கூடியவர்களாக இருந்த போதிலும் மாறி மாறி இப்படி சிறுபிள்ளைத்தனமாக அறிவியலிகளாக அவர்கள் சண்டை போட்டுகிறார்கள். கதாலிக் இவ்வாறே காலல்லதீன லா யஅலமூன் அறியாதவர்களும் கூறினார்கள்.
காலல்லதீன இவர்கள் கூறினார்கள், இப்படிப்பட்டவர்கள் கூறினார்கள், எவர்கள் லா யஅலமூன் அறிய மாட்டார்களே, அறிவில்லாதவன் அர்த்தம். அதாவது அறிவில்லாதவர்கள், அறியாதவர்களும் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? மிஸ்ல கௌலிஹிம் இவர்களின் கூற்றை போன்றுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன். ஃபல்லாஹு சரி, இதை முதல்ல விளக்கம் பார்த்துருவோம். அப்ப யூதர்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் எதன் மீதும் இல்லைன்னு, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க யூதர்கள் எதன் மீதும் இல்லைன்னு. அது பத்தாததுக்கு அறிவில்லாத சில மக்கள் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க யார்? அந்த மூணாவது பார்ட்டி. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஃசீர்ல பார்க்கும்போதும் மற்ற தஃசீர்களை பார்க்கும்போதுமே அது தெளிவா வந்துருது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை முன் வச்சு சொல்றாங்க. லம்ம கதிம அஹ்லு நஜ்ரான் மினன் நஸாரா, அஹ்லு நஜ்ரான் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், நஜ்ரானை சார்ந்தவர்கள், நஜ்ரான் ஓகேங்களா. இந்த நஜ்ரான் குலத்தை சார்ந்தவர்கள் அந்த மக்கள் அவங்க கிறிஸ்துவர்கள் ரசூல்லாவிடத்தில் வந்தபோது அவங்க ரசூல்லாவிடத்தில் ஒரு குழுவினர்களாக வந்து பேசி கொண்டிருந்த போது அததுஹும் அஹ்பார் யஹூத், அப்போ யூதர்களுடைய அந்த அஹ்பார்கள், அந்த பாதிரிமார்கள், வேத ஞானம் உள்ளவர்கள் அவங்க வந்தாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளும் கூட வந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப யூதர்கள் வந்தாங்க. இப்போ தனாசா இந்த ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மத்தியில அப்போ கருத்து மோதல் ஏற்பட்டது. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில கருத்து மோதல் ஏற்பட்டது. இடையில யார் இருக்கா? ரசூல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில சில விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது. அப்போ ராஃபி பின் ஹுரைலமா என்றும் இது சொல்லப்படுகிறது, ஹுசைமா என்றும் சொல்லப்படுகிறது. மொத்தம் அவருடைய தந்தை பேர் தான் அது. இங்க ஆள் யாருன்னா ராஃபி. இந்த பேர் நம்ம முந்தைய பாடத்துல நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ராஃபிங்கிறத எதுக்கு நம்ம பார்த்தோம்னா, யூதர்களில் இருந்த ஒருவன் அதிகமாக ரசூல்லாட்ட கேள்வி கேட்டதெல்லாம் கண்டிக்கிறான். துரிதூன் அன் தஸலு ரசூலகும் கமா சுயில மூஸா மின் கபில், மூசாவை கேட்டு தொந்தரவு பண்ண மாதிரி இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா, நாடுகிறீர்களா, நல்லத்துல கேட்டா இது ராஃபி விஷயத்தில் இறங்கியது என்பதாகவும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அதாவது அவன் என்ன சொன்னான்? அதாவது வானத்திலிருந்து எங்களுக்கு நேரடியான ஒரு வேதம் வேணும், அதே மாதிரி இந்த பாலைவனத்திலேருந்து நீங்கள் நதியை ஓட வைக்கணும், அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னான்ல, அவன் தான் இவன். அப்போ அந்த யூதன் கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னான்னா, மான்து மலாஷை, நீங்கள் எதன் மீதும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டின் மீது ஒரு கொள்கையின் மீது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கஃபரபி ஈசாவில் இஞ்சில், ஈசாவை இஞ்சிலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் எல்லாம் வழிகட்டவர்கள், நீங்கள்லாம் ஒரு சத்தியத்தின் மீது இல்லை அப்படின்னு இவன் சொன்னானா. வகால ரஜுமின் அஹ்லி நஜ்ரான், அந்த நஜ்ரான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருந்து ஒருவர். நஜ்ரான் கோத்திரம் எந்த மதம்? கிறிஸ்துவர்கள். அப்ப கிறிஸ்துவர்களில் உள்ள நஜ்ரான் கோத்திரத்தை சார்ந்தவர்களில் ஒருவன் கூறினால் யஹூத் யூதர்களை பார்த்து சொன்னா, மான்து மலஷை, நீங்க தான் எதுலையும் இல்லை, நீங்க தான் சத்தியத்தின் மீது இல்லை, நீங்க தான் வழிதவறியவர்கள் என்று எங்களை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அவர்களுக்கு அடுத்து மூசாவுக்கு பிறகு வந்த ஈசாவை நீங்கள் பின்பற்ற வேண்டுமே, எங்களை ஏத்துக்க மாட்டீங்கன்னா நீங்க தான் சத்தியத்தின் மீது இல்லைன்னு சொல்லி ஜஹத நுபுவத மூசாவ கஃபர பி தௌராத், மூசாவை நிராகரித்து நாங்க மூசாவை ஏத்துக்க மாட்டோம், நீங்க இங்க ஈசாவை ஏத்துக்க மாட்டீங்கன்னா உங்க மூசாவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், உங்க இஞ்சில உங்களுடைய தௌராவை நாங்க ஏத்துக்க மாட்டோம் என்று அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். ஃபஅன்ஸலல்லாஹு ஃபீ ذلك, இந்த சமயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய இந்த வசனத்தை இறக்குனா. யூதர்கள் அவங்கள திட்டுறாங்க, கிறிஸ்தவர்கள் இவங்கள திட்டுறாங்க. ஆனா அவங்க வேதத்தை ஓதி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் இவங்க விஷயத்தை தீர்ப்பளிப்பான்னு சொல்லி இந்த வசனம் முடியுது. யார் சத்தியத்துல இருக்கிறா, யார் அசத்தியத்துல இருக்கான்னு சொல்லி மறுமையில தெரியும் நல்லா இந்த வசனத்தை முடிக்கிறான். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். ஓகேயா? ஹைர். இந்த மூணாவது ஆள் யாரு? கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், இதை போன்றுதான் அறிவற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களும் முன்னரும் சொல்லி கொண்டு வந்தார்கள். இவர்கள் யாரு? இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களின் நேரடி மாணவர். தஃப்சீர் கலையில் முக்கியமாக பெயர் குறிப்பிடத்தக்க ஒருவர். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பெரும்பாலும் இவங்களுடைய கருத்தை குறிப்பிடுவாங்க. ஃபஹும் அல் அரபுங்கிறாங்க, அரபு மக்கள், குறைஷியர்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். முக்கியமாக இது மக்களா நடக்கக்கூடியது. ஆரம்பத்துல இதெல்லாம் மதீனால நடந்துட்டு இருக்கு. மதீனா சூரா தானே இது. மதீனால தான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. மக்காவிலும் முன்பும் மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் இப்படிதான். லைஸ முஹம்மது அலா ஷை, முகமது எந்த ஒரு சத்தியத்தின் மீதெல்லாம் இல்லை, முகமது என்பவர் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டின் மீதெல்லாம் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகேயா? இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கடைசியா ஒரு கருத்தை சொல்ல விரும்புறாங்க. இவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய தஃப்சீர் தபரீனுடைய ஆசிரியர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி கருத்தை இங்கே அவங்க குறிப்பிடுறாங்க. மிக சிறந்த முஃபஸிராகிய இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது குறித்து வந்திருக்கக்கூடியது, அதாவது இந்த மூன்றாவது பார்ட்டி அரபுகள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு நேரடியான தெளிவான ஆதாரம் இல்லை. பட் அதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரபுகளை தான் இறைவன் சொல்ல வருகிறான் என்பதை நாம்
எடுத்துக்கொள்ளலாங்கிறாங்க. மற்ற தஃப்சீர்களை பார்க்கும்போதும் அது அரபுகள் அப்படிங்கிறத மற்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் கூட சொல்லதான் செய்யறாங்க. பெரும்பாலும் மற்ற தஃப்சீரை நான் பார்த்து சொல்லுவேன்ல, அந்த தஃப்சீர் ஆசிரியர்களும் இந்த காலல்லதீன லா யஅலமூன் அறியாதவர்களும் இதற்கு முன்னர் கூறினார்கள் என்பதுல மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அரபியர்களும் அடங்குவார்கள், ரசூலுல்லாஹ்வே அவங்க சொன்னாங்க என்பது அடங்குன்னு சொல்றாங்க. ஹைர். அடுத்தது இதனுடைய தொடர்ச்சி என்ன? ஃபல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். ஃபல்லாஹு மேலும் அல்லாஹ் அல்லாஹ் யஹ்குமு ஹகம யஹ்குமு என்றால் தீர்ப்பளிப்பான். யஹ்குமு பைனஹும் இவர்களுக்கு மத்தியில், இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு. என்ன சண்டை? ஆயப்போத்துங்க, நிப்பாட்டுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா யாரு சரியான நிலையின் மீது இருக்கீங்கன்னு நாளை மறுமையில தெரியும். யௌமல் கியாமா மறுமை நாளையிலே இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பான். ஃபீமா எதில் கானூ ஃபீஹி அவர்கள் இருந்தார்களோ யக்தலிஃபூன் தர்க்கித்துக் கொண்டு கருத்து வேறுபாடு கொண்டு எந்த விஷயத்தில், ஃபீ அப்படின்னா ஒரு விஷயத்தில், மானா என்ன, கானூ ஃபீஹி எந்த ஒன்றில் இருந்தார்களோ, யக்தலிஃபூன் கானூ யக்தலிஃபூன ஃபீஹி அப்படின்னு கூட நீங்க படிக்கலாம். எதில் அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்களோ மா அந்த ஒன்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். யார் சத்தியத்தில் இருந்தீங்க, யார் சத்தியத்தை விட்டு எந்தெந்த விஷயத்திலாம் நீங்க சத்தியத்தை விட்டு நீங்க தடம் புரண்டீர்கள், எதிலெல்லாம் நீங்கள் சத்தியத்தை விட்டு நீங்கள் வழிகேட்டில் சென்றீர்கள் என்று யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா புட்டு புட்டு வைக்க தான் போறான் மறுமையில. இங்க என்ன சண்டை, தேவையற்ற சண்டை என்ற ரீதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி அவங்க வாயை அடைக்கிறான். பெரிய யோக்கியர்கள் மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்காதீங்க. இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை இன்னும் சற்று விரிவாக சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தை குறிப்பிடுறாங்க. சூரத்துல் ஹஜ் இருக்குல்ல, 22வது அத்தியாயம் 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ். அந்த சூரத்துல் ஹஜ்ல 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அழகா சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வஸ்ஸாபீன வன்னஸாரா والمجوس والذين أشركوا إن الله يفصل بينهم يوم القيامة إن الله على كل شيء شهيد. நிச்சயமாக மூமின்கள், அல்லாஹ் எல்லா தரமே சொல்றான், மூமின்கள், யூதர்கள், சாபிஈன்கள், அதை பத்தி ஆல்ரெடி நம்மளுக்கு வந்தது, சாபிஈன்கள், நசாரா கிறிஸ்துவர்கள், மஜூஸ் நெருப்பு வழங்கிகள், வல்லதீன அஷ்ரகு 6வது இணை வைப்பாளர்கள். 6 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்பிள் சொல்றான். இந்த 6 மதத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியிலே மறுமை நாளையிலே தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் அனைத்தையும் உற்று நோக்குபவனாக, அனைத்துக்கும் சாட்சியாளனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். என்ன வேணா நீங்க சண்டை போட்டு இருக்கலாம், நாளை மறுமையில உங்களுக்கு மத்தியில தீர்ப்பளிக்கப்பட இருக்கிறது என்ற அந்த வசனத்தை எடுத்து சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் தீர்ப்பளிப்பான். அப்போ தெரிஞ்சு போகும். சூரா சபாவுடைய 26 34 சபா அதனுடைய 26ல பாருங்க, குல் யஜ்மஉ பைனனா ரப்புனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று திரட்டுவான். சும்ம யஃப்தஹு பைனனா பில் ஹக், சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். வஹுவல் ஃபத்தாஹுல் அலீம், அவன் நன்கறிந்தவனாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கக்கூடியவனாக, வெற்றி தரக்கூடியவனாக, திறந்து காண்பிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து விளக்கக்கூடியவனாக இருக்கிறாங்கிற பொருள்பட ஒரு வசனம் வருது. அப்ப மறுமையில தெரிஞ்சு போகும் யார் சரியான நிலையில இருந்தாங்க, யார் தவறான நிலையில இருந்தாங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹைர். அடுத்த வசனம் இதை படிச்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அவங்களுக்கு பிபிடி கொடுப்போம்ல, அப்ப நீங்க பொறுமையாக நல்லா படிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. இது ஒரு முக்கியமான வசனம். அடுத்த பாயிண்டர், வமன் அவ்லம் மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யாராக இருக்க முடியும்? மிம்மன் இவனை விட, மின் இவனை காட்டில், மின்னா காட்டிலும் அல்லது விட, மன் எவன், மனா மசாஜிதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட்டு தடுத்தானோ, எதற்கு, ஐயூத்கரா நினைவு கூறுவதை விட்டும், நினைவு கூற விடாமல், ஃபீஹா அதிலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில், ஐயூத்கரா இறைவன் நினைவு கூறப்படாமல் இருக்க வேண்டும் என்று, இஸ்முஹு ஐயூத்கர ஃபீஹா இஸ்முஹு, மசாஜிதெல்லாம் நல்லா வருதுல, ஐயூத்கரா ஃபீஹா இஸ்முஹு, ஐயூத்கர இஸ்முஹு ஃபீஹான்னு நீங்க வச்சுக்கலாம், அப்படின்னாலும் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப அவனுடைய திருநாமம் அதிலே அந்த பள்ளிவாசலிலே நினைவு கூறப்படுவதை விட்டும் தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட்டு எவன் தடுத்தானோ, தடுத்தானோ அவனை விட வமன் அவுதுல மிகப்பெரிய அநியாயக்காரன் எவனா இருக்க முடியும்? மிக மோசமானவன் எவனா இருக்க முடியும்? மேலும் வசஹா அவன் முயற்சிக்கிறான், ஃபீ ஹராபிஹா அதை பாழாக்குவதை,
ஹாங்கிறது மசாஜித். மசாஜித் என்பது பன்மையிட்டனால் அது பெண்பாலாக தான் ஃபீஹா ஹொராபிஹா பெண்பாலாக சொல்லப்படுது. இன்னும் அதை பாழாக்குவதில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ்வுடைய திருநாமம் அதிலே நினைவு கூறப்படுவதை விட்டும் தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில்களை விட்டு தடுக்கக்கூடியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? உலாயிக் அவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்களே, மா கான லஹும் அவர்களுக்கோ அனுமதி இல்லை. மான இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல மாக்கு வந்து இல்லை. ஓகேங்களா? கான மா கான அவர்களுக்கு இல்லை, லஹும் எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு அனுமதி இல்லைங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அப்போ அவர்களுக்கு உகந்ததில்லை ஐயதுஹுலுஹா அதில் நுழைவது, அந்த பள்ளிவாசல்களில் நுழைவது இல்லா ஹாயிஃபின் பயந்தவர்களாகவே தவிர. அப்போ நுழைய வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலே அவங்களே பயந்தவர்களாகத்தான் பள்ளிவாசலுக்குள்ள நுழையணும். ஆனால் பயபக்தி உள்ளவர்களே முஸ்லிம்களை பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறாங்களே, அவங்களோட அநியாயக்காரர்கள் யார் என்றால் அதில் கேட்க வரான். திரும்ப சொல்லவா, உலாய்க் அவர்கள், இப்படிப்பட்ட அந்த அயோக்கியர்கள் அநியாயக்காரர்கள், மேக்கானலகும் அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு அனுமதி இருக்கவில்லை, ஐயதுஹுலுஹா அந்த பள்ளிவாசலில் நுழைய இல்லா ஹாயிஃபின் பயந்தவர்களாகவே தவிர பள்ளிவாசல் நுழைய அவர்களுக்கே அனுமதி இல்லை. நுழைஞ்சாலே அவங்களே கண்ணியமா பயபக்தியோடு நுழையணும். லஹும் ஆக லஹும் அவர்களுக்கு உண்டு ஃபித் துன்யா இவ்வுலகில் ஹிஸ்யுன் இழிவு உண்டு, வலஹும் ஃபில் ஆখিরা மேலும் அவர்களுக்கு மறுமையில் உண்டு அஸாபுன் அதீம் மாபெரும் மிகப்பெரிய, பெரியதுன்னு போட்டிருக்கோம், மாபெரும் மிகப்பெரிய மகத்தான தண்டனையும் அவர்களுக்கு உண்டு என்றால் அதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். கண்டிப்பா இதை பார்க்கும்போதே தெரியுது, பள்ளி வாயில்களை விட்டு தடுத்த ஏதோ குற்றவாளிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். யாரு? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த தஃப்சீர் ஆரம்பிக்கும் போது இதுக்கு 2 கருத்து இருக்குன்னே ஆரம்பிக்கிறாங்க. இஹ்தலஃபல் முஃபஸ்ஸிரூன் ஃபில் முராதி மினல் லதீன மனஉ மஸாஜிதல்லாஹ் வஸஅவு ஃபீ ஹுராபிஹா அலா கௌலைன். இந்த மாதிரி பள்ளி வாயில்களை விட்டு தடுத்து அந்த பள்ளி வாயில்களை பாழாக்குவதில் முயற்சித்தவர்கள் என்ற அந்த கொடும் செயலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து இருவேறு கருத்துகள் முன்னால் உள்ள தஃப்சீர் ஆசிரியரிடத்து நிலவுகிறது என்று சொல்லி 2 கருத்தை சொல்றாங்க. கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். முதலாவது கருத்தை வந்து இமாம் அவுஃபி ரஹிமஹுல்லாஹோட கருத்தா சொல்றாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இமாம் அவுஃபி அவங்களுடைய தஃப்சீர் நூல்ல இருந்து நிறைய எடுத்து சொல்லுவாங்க. இப்னு அபி ஹாத்திம்ட்ட இருந்து சொல்லுவாங்க, இமாம் அவுஃபிட்ட இருந்து சொல்லுவாங்க, அதே மாதிரி குர்துபிட்ட இருந்து சொல்லுவாங்க, இப்னு ஜரீர் தபரிட்ட இருந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லுவது உண்டு. அதுல ஒன்று அவுஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கருத்து, அவங்க தஃப்சீல குறிப்பிட்டதை சொல்றாங்க. அதையுமே யார் அறிவிக்கிறாங்க? இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறாங்க. இது யார் குறித்து சொல்லப்பட்டதுன்னா கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஹும் அந்நஸாரா, இப்படி பள்ளி வாயில்களை விட்டு தடுத்தவர்கள் யார் அப்படின்னா கிறிஸ்துவர்கள். இதை வந்து இப்னு அப்பாஸ் அவர்களும் சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்க மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்றாங்க. இவங்கெல்லாம் வந்து யாருன்னா கிறிஸ்துவர்கள் தான். அப்ப அந்த பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசல் நினைச்சுக்கிட்டீங்க? கிறிஸ்துவர்கள் என்ற கருத்து வந்தாலே பள்ளிவாசல் என்பது பைத்துல் முகத்தஸ் தான் பொருந்தும். ஓகேங்களா? இதை பத்தி வேற என்னென்ன தஃப்சீர் வந்திருக்கிறது இன்ஷால்லா அடுத்து நான் சொல்லுவேன். தஃப்சீர் சாதியா சொல்லுவேன், தஃப்சீர் ஜலாலைன்னு சொல்லுவேன். எப்படி நம்ம அந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கிட்டு சுருக்கமா சைதிலையும் அதே மாதிரி ஜலாலையில என்ன வச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி பின்னாடி சொல்லுவேன். அதனால உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிரும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அது உள்வாங்கிக்கிறேன் இந்த 2 கருத்தையுமே. அப்போ பைத்துல் முகத்தஸில் தொழுவதை விட்டு அவர்கள் தடுத்தார்கள், மக்களை தடுத்தார்கள் கிறிஸ்துவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில். ஓகேங்களா? பைத்துல் முகத்தஸ் என்பது யூதர்களின் புனித ஆலயமாக அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த இஸ்லாமியர்கள் கட்டுப்பாட்டிலும் இருந்தது, யூதர்கள் கட்டுப்பாட்டிலும் இருந்தது. இன்னைக்குமே அது நம்ம வந்து பலஸ்தீன்ல யூதர்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு இழுபறியில அது இருந்துட்டு இருக்குது. இதுல இடையில போந்து கிறிஸ்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது என்ன செஞ்சாங்கன்னா அதுல தொழுவதை விட்டும் தடுத்தார்கள், மக்களை தடுத்து வந்தார்கள். ஹராபிஹான்னு சொல்றானே அதை பாழாக்குவதில் முயற்சி செய்தார்கள். என்ன அப்படின்னா இடிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது, அதுல சில அசுத்தங்களை அவர்கள் எடுத்து எறிந்தார்கள். சில தஃப்சீர்கள்ல சொல்றாங்க இறந்த செத்த சில சடலங்கள், அதாவது சடலங்கள்னா நாய் போன்ற மற்ற ஜீவராசிகள், அந்த மாதிரியான சில பிணங்களை இறந்த சடலங்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அதை வந்து மாசாக்கினார்கள். அதாவது அழுக்கான முகம் சுளிக்கும்படியான சில பொருட்களை எல்லாம் அதுல தூக்கி போட்டாங்க. மக்கள் அதுல தொழுது விட்டு தடுத்தாங்க. இப்படி பைத்துல் முகத்தஸ் விஷயத்துல கிறிஸ்துவர்கள் ஒரு கட்டத்தில் செஞ்ச அந்த அநியாய செயலை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றாங்கிறத இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு கஸீர் மட்டும் இல்ல, தப்ரீலையும் இருக்கு, தஃப்சீர் தப்ரீலையும் இருக்கு. சரி, எது 2 கருத்து சொல்லிட்டு எது சிறந்த கருத்துங்கிறது இவங்க வருவாங்க, பல கருத்தை உள்வாங்குங்க. இதுக்கு இன்னொரு பின்னணியும் சேர்த்து சொல்றாங்க. புஹ்தனஸ்ஸர் பேரை பொறுமையா சொல்லணும்ல. புஹ்தனஸ்ஸர் அப்படிங்கிற முன்னால் வாழ்ந்த ஒரு ஆட்சியாளன். இவன் வந்து நெருப்பு வணங்கி. இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா
இவனும் பைத்துல் முகத்தஸை வந்து என்ன செஞ்சானா, பைத்துல் முகத்தஸின் மீது இவனும் சில அத்துமீறல்களை கையாண்டான். பைத்துல் முகத்தஸுக்கு தொலை போகக்கூடாது, பைத்துல் முகத்தஸை பாழாக்கணும், அதை வந்து மாசுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு காலகட்டத்தில் செஞ்சிருக்கான். அப்படி செய்யும் போது கிறிஸ்துவர்கள் இவன் கூட சேர்ந்து நாங்களும் இதில் கூட நிற்கிறோம்னு சொல்லி பைத்துல் முகத்தஸில் தொழ விடாமல் தடுக்கிறது, பைத்துல் முகத்தஸுக்கு மக்களை செல்ல விடாமல் தடுப்பது, அந்த பைத்துல் முகத்தஸை மாசுபடுத்துவது, அசிங்கப்படுத்துவது என்ற வேலையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கருத்தும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பலர்கிட்டேருந்து எடுத்து சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த நிறைய பேர்கள்லாம் வருது, அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்துலாம் சொல்கிறாங்க. இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹிட்டேருந்து இந்த கருத்தை திரும்ப கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி புக்தனஸர் வந்து பைத்துல் முகத்தஸை ரொம்ப பாலடிக்கணும், அதை வந்து அசிங்கப்படுத்தணும், அதை வந்து அலங்கோலமாக ஆக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது யூதர்கள் இல்லை கிறிஸ்துவர்கள், இந்த இடத்துல டங் ஸ்லிப் ஆகும், நம்ம யூதர்கள்னு சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க தான் யூதர்கள். சரிங்களா, யூதர்கள் மீது இருக்கிற கோபத்தினால கிறிஸ்தவர்களும் சேர்ந்து செஞ்சாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க, ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல புக்தனஸரோட சேர்ந்து இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள் வந்து யஹ்யா பின் ஜக்கரியா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொலை செஞ்சாங்கல்ல, பனி இஸ்ரவேல்கள் தான் கொலை செஞ்சாங்க. பல பேரை கொலை செஞ்சாங்கிறது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொலை செஞ்சாங்கிறது தெளிவான விஷயம். பின்னாடி அதை பற்றி வரும்போது நம்ம படிப்போம். அதுக்கெல்லாம் இவங்களுக்கு சரியான கோபம் இருந்தது. அதுக்கெல்லாம் பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தொழுவதை விட்டும் பல யூதர்களையும் தடுத்தாங்க. அதான் நல்லவர்களாக இருந்தவர்கள் தொழணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி யூதர்களையும் தடுத்தாங்க. அதே மாதிரி பைத்துல் முகத்தஸை பால் அடிக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களும் அவர்களோடு சேர்ந்து பைத்துல் முகத்தஸை வந்து மாசுபடுத்தினார்கள் அப்படிங்கிறது பல ரீதியில் இது அறிவிக்கப்படுது. இதை வந்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. ஸோ பல ரீதியில் இது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ கன்க்ளூஷன் என்ன, இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன முதல் கருத்துடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், புக்தனஸர் அப்படிங்கிறவன் வரிந்து கட்டுக்கொண்டு பைத்துல் முகத்தஸை வந்து பால் அடிக்கணும், அங்கே தொழ விடாமல் மக்களை தடுக்கணும்னு சொல்லி அவன் வந்து ஒரு விஷயத்தை கையாண்டான், அவன் வந்து முன்னெடுத்தான். அதோட கிறிஸ்துவர்களும் சேர்ந்துக்கிட்டு நாங்களும் சேர்ந்து உங்களோட நாங்கள் நிற்கிறோம் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. இந்த புக்தனஸருங்கிறவன் எதை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னால், பாபிலோனாவை சார்ந்தவன். ஆல்ரெடி நம்ம பாபிலோனை பற்றி நம்ம படித்தோம்ல, அந்த பாபிலோனால வாழ்ந்த அந்த பாபிலோனாவை ஆண்ட அரசர்கள் இவனும் ஒருத்தன், புக்தனஸர் அப்படிங்கிறவன். ஆனால் இவர்கள்லாம் வந்து நெருப்பு வணங்கிகள். இவர்களுக்கும் யூதர்களுக்கும் வந்த ஒரு பிரச்சனையினால அவன் வந்து இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தான். அதுல யூதர்களுக்கு தான், கிறிஸ்தவர்கள் தான் யூதர்கள் ஆகாது எந்த சொன்னாங்களே போன ஆயத்துல, திட்டிகிட்டே தானே இருந்தாங்க, நீங்க எதுலையும் இல்லை எதுலையும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க 2 பேருக்கும் ஆகாதது தான், சண்டை தான். அதனால புக்தனஸரோட கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா இவர்களை தான் கண்டிக்கிறான், குறிப்பா அந்த கிறிஸ்தவர்களை கண்டிக்கிறான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்து இன்னொரு வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய பள்ளிவாசல்ல தொழ விடாம தடுக்கிறது, அந்த பள்ளிவாசலை அசிங்கப்படுத்தினது, நஜீஸ்களை தூக்கி போட்டதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் என்று அல்லாஹ் தஆலா அவங்கள தான் இங்க வந்து பாயிண்ட் பண்றான் அப்படிங்கிறது மார்க்க அறிஞர்கள், தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. சரி, 2வது கருத்து இப்னு கஸீர் 2 கருத்து சொன்னாங்க. அல் கவுலு தானி, 2வது கருத்து என்னன்னா, அதுவும் தபரில இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா அதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இது எதை சொல்லுதுன்னா, அப்படியே கம்ப்ளீட்லி தஃப்சீரே மாறிடும், இங்கே விஷயமே மாறிடும். என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட்டும் தடுக்கக்கூடியவனுடைய அநியாயக்காரன் யார் என்றால், இது யாரை குறிப்பிடப்படுகிறதுனா, முஷ்ரிக்கீன்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்களை தான் இது குறிக்கும். ஹுதைபிய்யால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி, அதாவது உம்ரா செய்யறதுக்காக வந்தாங்க, ஹுதைபிய்யால தடுக்கப்பட்டாங்கல்ல. இதெல்லாம் நீண்ட வரலாறு, இதெல்லாம் நம்ம அந்தந்த டயத்துல பொறுமையா பார்ப்போம். நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சீரால படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ உம்ரா சேரும்போது சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் தடுக்கப்பட்டாங்க ஹுதைபிய்யால. இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய ஒப்பந்தம்லாம் போட்டு அனுப்பிவிட்டாங்கல்ல. இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். அல்லாஹ்வுடைய பள்ளியில் உம்ரா செய்ய வருபவர்களை, அல்லாஹ்வுடைய பள்ளியில் அய்யுஸ்கர ஃபீஹா இஸ்முஹு, அல்லாஹ்வுடைய திருநாமம் ஒலிக்கப்படுவதை விட்டும் காபாவுக்கு போவிடாமல் தடுத்தார்களே, இவர்களோட அநியாயக்காரன் யார் என்பதுதான் இங்க சரியான கருத்து என்று இந்த கருத்தும் சொல்லப்படுதுங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப அதை பாழாக்குவதில் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா என்ன, ஹஜ்ஜு செய்ய விடாமல், உம்ரா செய்ய விடாமல், அல்லாஹ்வை வணங்க விடாமல் மக்களை தடுப்பதுதான் அந்த பள்ளியை பாழாக்க அவர்கள் முயற்சிப்பது என்று ஒரு கருத்து அழகா சொல்லி, இது 2வது கருத்துன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுல இப்னு ஜரீர் தஃப்சீர் தபரி இருக்காங்கல்ல, தஃப்சீர் தபரியின் ஆசிரியர் இப்னு ஜரீர், அவங்க எதை இந்த 2ல சிறந்த கருத்துன்னு சொல்றாங்கன்னா, முதல் கருத்துன்னு சொன்னா யார், இந்த அநியாயக்காரர்கள் கிறிஸ்துவர்கள்.
அவர்கள் தான். ஓகேங்களா? அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்ல வர்றதுதான் இங்க வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதை வச்சு இவங்க வந்து கொஞ்சம் வலு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வலு சேர்க்கிறதுக்கு பல ரிவாயத்தை கொண்டு வர்றாங்க. பலர்கிட்டேருந்து யார்கிட்டேருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை ஏற்றுக்கொள்ள தகுந்த விஷயம் அப்படின்னு சொல்லிலாம் செய்றாங்க. அதுல இன்னொரு கருத்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னா, ஏன் இந்த கருத்தை நான் தேர்வு செய்றேங்கிறது தஃப்சீர் தபரி சொல்றாங்க அப்படின்னா, அதை அந்த பள்ளியை பாழாக்குவதில் அவர்கள் முயற்சி ஹராப்னா இடிச்சு தகர்க்கிறதுக்கு அது சொல்லப்படும். பெரும்பாலும் அதுக்கு தான் சொல்லப்படும். ஹராபா போச்சுன்னு சொல்றோம்ல, ஒரு பொருள் வீணா போச்சுன்னா ஹராப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உருதுலயும் சொல்றோம். தமிழ்ல கூட சில நேரத்துல நம்மளும் தமிழ் நினைச்சு கூட சில பேர் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப ஹராப் அப்படின்னா பாழாக்குதல், வீணாக்குதல், தடைமட்டமாக்குதல், இடித்தல் அப்படிங்கிறது ஹதம்ங்கிற மீனிங் அதுல இருக்கு. ஏன்னா முஷ்ரிக்கீன்களை பொறுத்தவரைக்கும் காபத்துல்லா ஹராபாக்குன்னு அவங்க நினைச்சதே இல்ல. அதை அவங்க மதிச்சு அதை வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அதுல அவங்க தவாஃப் செய்யறது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருந்தாங்களே தவிர முஷ்ரிக்கீன்களை பொறுத்த வரைக்கும் அதை அவங்க ஹராபாக்குன்னு நினைக்கல. அதனால மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் தடுத்தது இது பொருந்தாது. கிறிஸ்துவர்கள் புக்த நசரோட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆடினானுங்கள்ல, அதுதான் இங்க பொருந்துங்கிறது யாருடைய கருத்து? தபரி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. ஆனா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, எனது கருத்து என்னை பொறுத்த மட்டில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் இல்ல, மாஷா அல்லாஹ். அவங்க சொல்றாங்க என்ன பொறுத்த மட்டில் இரண்டாம் கருத்து தான் சரியானதா இருக்கணும். ஏன்னா அதை தொடர்ந்து தான் அதை வலுப்படுத்தக்கூடியதாக தான் அடுத்தடுத்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு வருது. அதனால மக்காவுக்கு போக விடாம ரசூல்லாவை தடுத்தாங்கல்ல, அதுதான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வர்றான். உம்ரா செய்ய விடாம தடுத்து ஹுதைபியாலே தடுத்து நிற்பாட்டி அனுப்பிச்சாங்களே, அதை தான் அல்லாஹ் சொல்ல வர்றாங்கிறது தான், அதை தான் நான் அந்த கருத்தை தான் தழுவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஹைர், ஓகேயா? அப்போ ஒரு கேள்வி வரும். அப்போ சஆஃபி ஹராபிஹாங்கிறத இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்களே, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வந்து மக்கா காபாவை வந்து பாழாக்கணுங்கிறதுல அவங்க எதுவும் முயற்சி செய்யல, அதனால இது பொருந்தாதுன்னு சொன்னாங்களே. இப்போ இதுக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதில் என்ன அப்படின்னா, கேள்வி கேட்குறாங்க, அதை பாழாக்குறதுன்னா இடிச்சு தள்ளி தரமட்டம் ஆக்குறது தான் பாழாக்குறதா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க. இடிச்சு தரைமட்டம் ஆக்குறது தான் பாழாக்குறதா? அதில் கொண்டு போய் சிலைகளை அடுக்கி அங்கே ஷிர்கை அங்கே அரங்கேற்றி அங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து அல்லாவை தொழக்கூடாது, ஓர் இறைவனை தொழக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது என்று தடுத்ததை விட பாழாக்கக்கூடிய செயல் என்ன? இதை விட அதை பாழாக்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி, இது வந்து மக்கத்து முஷ்ரிக்கீன்களை தான் இது வந்து குறிக்கும் அப்படிங்கிறது தான் வலுவான கருத்துங்கிறாங்க. அதனால ரெண்டு கருத்தையுமே அவங்க சொல்றாங்க, முகாந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல சில கருத்துக்கு வந்து வலு சேர்ப்பாங்க, சில நேரங்கள்ல ரெண்டு கருத்து இருக்கு, இல்ல மூணு கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் இருக்கலாம், இது இருக்கலாம். சில நேரங்கள்ல அவங்களோட ஆய்வின் அடிப்படையில், அவங்களுக்கு கிடைத்த ரிவாயத்தின் அடிப்படையில், அவங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதுதான் சற்று மிக சிறந்ததாக, சரியான கருத்துக்கு நெருக்கமானதாக தெரிகிறதுன்னு சொல்லுவதும் சில நேரங்களிலே முஃபஸ்ஸிரீன்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய ஒரு அடக்கமான முறையில் சில நேரங்களில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. இப்போ வாங்க, இப்படி இந்த மாதிரிலாம் கருத்து வேறு வரும்போது நம்ம அடுத்தடுத்த தஃப்சீர் உள்ள பார்க்கணும். அப்போ தஃப்சீர் சாதி, தஃப்சீர் ஜலாலைன் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், தஃப்சீர் சாதியுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஹராபுங்கிறது ரெண்டு ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல் ஹராப் அல் ஹெஸ்ஸி, அல் ஹராப் அல் ஹெஸ்ஸி அப்படின்னா நேரடியாக அதை பாழாக்குறது, அதாவது ஹதுமுஹா அதை இடிக்கிறது, உடைக்கிறது, அதை பால்படுத்துறது, பிசிக்கலாகவே அதை வந்து இதாக்குறது. இன்னொன்று இருக்கு அல் ஹராப் அல் மஅனவி, கருத்து ரீதியில் அதை பாழாக்குவது. கருத்து ரீதியில் அதை பாழாக்குவது, கருத்து ரீதியில் பாழாக்குவது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை தொழ விடாமல் தடுப்பது, அங்கே இபாதத் செய்ய விடாமல் தடுப்பது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வரும். அதனால ரெண்டுமே பொருந்தும் அப்படிங்கிற ஒரு முன்னுரையை இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி கொடுத்துட்டு, இதுல வந்து ரெண்டு கருத்தையுமே தழுவி அவங்க சொல்லிட்டு போறாங்க. தபரி ஒன்றை முன்னுரிமை கொடுத்தாங்க, இப்னு கஸீர் இன்னொன்னுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதாவது காலந்தொட்டு பள்ளிவாசலை இடிக்கணும்னு நினைச்ச எல்லாமே இதுல பொருந்தும். அப்ரஹா என்பவன் பள்ளிவாசலை காபா இடிக்கலாம்னு வந்தான்ல, வஸஆஃபி ஹராபிஹா, அதை ஹராபாக்கிறதுக்கு வந்தான்ல, அவனை விட அநியாயக்காரன் யாருன்னு நல்லா அவனையும் கேட்கறதும் பொருந்தும். ஏன் பொருந்தாதுங்கிறாங்க. அதுவும் பொருந்தும், குறைஷிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா அங்கே வந்து ரசூல்லா வந்து தொலை விடாம அபூஜஹல் தடுத்தான், கழுத்து மேல மிதிச்சான், இப்படிலாம் நிறைய நடந்திருக்குதுல. இது அந்த குறைஷிகள் பொதுவாக பொருந்தும். அதே மாதிரி ஹுதைபியால வந்து மொத்தமாக உம்ரா செய்ய விடாமல் தடுத்தாங்களா, அதுவும் பொருந்தும். நசாரா ஹைன் அஹ்ரபு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸை வந்து பாழாக்கினார்களே நஸ்ரானிகள், கிறிஸ்துவர்கள், அதுவும் பொருந்தும். இது மாதிரி காலங்காலமா எந்தெந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இது போன்ற முக்கிய பள்ளி வாயில்களில் அதை இபாதத் செய்வதை விட்டு தடுத்த அனைத்து அநியாயங்களும் பொருந்தும். அந்த பள்ளி வாயில்களை பால்படுத்திய அனைத்தும் இதுல பொருந்தும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் இவங்க சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு கருத்துமே வந்துடுது. ஆக மொத்தம்
அந்த ஹுதைபியா மேட்ரும் மக்கத்து முஷ்ரிக்கீன்ல விஷயங்களையும் இவங்க கொஞ்சம் வரிசையாக தான் செய்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வசனத்தை கொண்டு வர்றாங்க. சூரா தௌபாவுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், ஈமான் கொண்டவர்களே இணை வைப்பாளர்கள் அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹரம பஅத ஆமீம் ஹாதா, இந்த வருஷத்துக்கு பிறகு அவங்க, அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், இனிமே அவங்க காபத்துல்லாவுக்குள்ள வரக்கூடாது, மஸ்ஜிதுல் ஹராம்குள்ள இனி அவங்க நுழையக்கூடாது. தவாஃப் செய்யறங்கிற பேர்ல எங்க பழைய முறைப்படி நாங்க இபாதத் செய்ய போறோம், நாங்க சிலையை வணங்க போறோம். ஏன்னா ரசூல் எல்லா சிலையும் உடைச்சு தகர்த்து எறிஞ்சிட்டாங்க மக்கா வெற்றின் போது. அப்போ வரக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்குல்ல. அப்போ இது இது அதிகமா மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு பொருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் வலு அதிகமா சேர்க்கிறாங்க. அப்ப இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அந்த அவங்க எந்த கருத்தை முன்மொழிஞ்சு அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த கருத்து கொஞ்சம் வலுப்பெறுது. ஜலாலைன் எனக்குரிய தஃசீலை பார்க்கும்போது ஜலாலைன் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, பள்ளிவாசல்ல தடுக்கக்கூடியவர்கள் இதுல 2 கருத்தையுமே சொல்றாங்க. ஒண்ணு, அந்த கிறிஸ்துவர்கள், ரோமை சார்ந்த கிறிஸ்துவர்கள், இந்த ரோமை சார்ந்த கிறிஸ்துவங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க தான், சரிங்களா? அந்த ரோமை சார்ந்த கிறிஸ்துவர்கள் எப்போ பைத்துல் முகத்தஸை பாலடிச்சாங்களோ, தொலை விடாம தடுத்தாங்களோ அதையும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஃபி முஷ்ரிகி லம்மா சத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஹுதைபியா, அல்லது ஹுதைபியாவின் போது உம்ரா செய்ய விடாம தடுத்தாங்கல்ல, அதையும் பொருந்தும், 2மே பொருந்தும்னு சொல்லி ஜலாலைன் ரஹ்மத்துல்லாஹியும் சொல்றாங்க. அதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்தா இருக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மொத்தம் இது ரெண்டையும் தாண்டி நிறைய விஷயங்களும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி சில அறிஞர்கள் சில விஷயத்தை தழுவி அதை சப்போர்ட் பண்ணதும் உண்டு. சரி, அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றான், லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன், அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த மாதிரி யாரோ, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான கொடிய செயலை செய்த அனைவருமே இருக்கிறாங்களே, ஹிஸ்யுன், இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு இழிவு இருக்கிறது, உலகம் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அதீம், மறுமை நாளில மாபெரும் வேதனை இருக்கிறது. அப்ப இவர்கள் எல்லாம் இழிவுக்கு ஆளானார்கள், தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இழிவுங்கிறதுல அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டது, அவர்கள் மீது ஜிஸியா வரி சுமத்தப்பட்டு அவர்கள் சிறுபான்மையினராக ஆகி வரி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனார்கள். இதெல்லாம் குறிப்பிடுறாங்க சில முஃபஸ்ஸிரீன்கள். அதே மாதிரி கொல்லப்பட்டது, இது எல்லாமே சொல்றாங்க. அப்போ அவர்கள் உலகத்துல சில இழிவுகளை சந்தித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் மறுமையில் இவர்கள் காஃபிர் என்பதன் காரணத்தினால் மாபெரும் ஒரு தண்டனை உண்டு. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு துஆவை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல அந்த துஆ இடம் பெற்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆ மனனம் செய்ய முயற்சி செய்யுங்க. அழகான ஒரு துஆ. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தினா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸ்யத் துன்யா வ அஸாபில் ஆখিরা. அழகான ஒரு துஆ. ஓகேங்களா? அந்த துஆ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். அந்த துஆவை நீங்க மனப்பாடம் செய்யலாம். ஓகேங்களா? அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தினா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் எங்கள் அனைத்து காரியங்களிலும் அதனுடைய முடிவை அழகானதாக ஆக்குவாயாக. வ அஜிர்னா மின் ஹிஸ்யத் துன்யா, இந்த ஹிஸ்யத் துன்யா, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழிவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வ அஸாபில் ஆখিরা, மறுமையினுடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாகன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. இந்த துஆ இருக்கக்கூடிய ஹதீஸை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன், இது ஹஸன் தரத்தில் இருக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ள தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதனால அந்த துஆ நம்ம ஒரு மூமின்கள் இந்த மாதிரியான வசனங்களை கடந்து போகும்பொழுது அல்லாஹ்விடத்துல நம்ம இழிவை விட்டு பாதுகாப்பு தேடணும், மறுமையினுடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடணும். இது நம்மளுடைய பணிவையும் அடக்கத்தையும் காட்டுது. இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்பிளேல இது உங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யலாம், மனப்பாடம் செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வசனம், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். வலில்லாஹில் மஷ்ரிகு, அல்லாஹ்வுக்கே மஷ்ரிக் கிழக்கும் சொந்தம், வல் மக்ரிபு மேற்கும் சொந்தம், ஃபைனமா துவல்லு நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும், ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் அங்கு அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் வாசிஉன் விசாலமானவனாக இருக்கிறான், அலீமுன் நன்கறிந்தவனாக இருக்கிறான். வலில்லாஹ் மேலும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல் மஷ்ரிக் கிழக்கு திசை, வல் மக்ரிப் மேற்கு திசை. அப்போ உலகத்தின் இந்த பகுதியும் சரி அந்த பகுதியும் சரி, முழு உலகத்தின் எல்லா பகுதியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வடக்கு தெற்குங்கிறது பொதுவாக சொல்லப்படாது. கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலே எல்லா திசையும் அதில் வந்துடுது. ரைட் அண்ட் லெஃப்ட்டுங்கும் போது எல்லாமே வந்துடுது. ஓகேங்களா? ஃபைனமா எந்த பக்கம் அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் துவல்லு வல்ல யுவல்லி அப்படிங்கிறது திரும்பினான். ஃபைனமா துவல்லு நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும், சம்மன அங்குன்னு அர்த்தம். வஜ்ஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. இன்னல்லாஹ் வாசிஉன் அலீம் நிச்சயம் அல்லாஹ் விசாலமானவனாக நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்ப இதுக்கும் ஒரு பின்னணிங்கிறது நம்மளுக்கு புரியும். என்ன எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கான். அப்ப என்ன சொல்ல வர்றான் இங்க,
அப்படின்னு கேட்டால் இதை வந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குறிப்பாக கிப்லா திசை மாற்றம் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா வந்து இதை சொன்னான். ஒரு 2-3 பக்கத்துக்கு அப்புறம் 2வது ஜுஸ் ஆரம்பிக்கிறதுல இன்ஷா அல்லாஹ் அதில் அந்த கிப்லா மாற்றத்தை பற்றிலாம் விரிவாக வருது. அங்கே நம்ம விரிவாக பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ டைம் நிறைய போயிட்டுருக்கு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிப்லா வந்து அதாவது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட அந்த கருத்தை இன்னும் இங்கே வந்து வலு சேர்க்கப்படும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து என்ன? அந்த 2 கருத்தில் அவர்கள் அந்த அநியாயக்காரர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் மக்கத்து முஷ்ரிக்கீன்களை குறிப்பதுதான் சொன்னாங்கல்ல, அதுக்கு இதை வச்சு இன்னும் வலு சேர்க்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த ஹுதைபியாவுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டாங்களா, அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு விதமான மனவேதனை இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டு காபாக்கு வராமல் போயிட்டோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்கே இருந்த வரைக்கும், மக்கால இருந்த வரைக்கும் காபாவை முன்னோக்கி தொழுவாங்க. மீன்வைல் மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கியவாறு தொழுவாங்க. 2 in 1 தொழுவாங்க. மக்கால நின்ற வரைக்கும் காபா முன்னாடி நிற்பாங்க. எந்த திசையில் நின்றா பைத்துல் முகத்தஸை அது முன்னோக்கினதா இருக்கும் அப்படி நின்றுவாங்க. நான் மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழணுங்கிறது தான் சட்டமாக இருந்தது. அப்போ காபாங்கிறது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது. 16-17 ஆண்டுகள், 16-17 மாதங்கள், 16 அல்லது 17 மாதங்கள் முன்னாடி ஏதோ ஒரு கிளாஸில் 14ன்னு ஞாபகம் இருக்கு போல அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா, அது நான் சொல்லும் போது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இப்போ தெளிவாகவே நான் பார்த்துட்டேன் தஃப்சீரில். 16 அல்லது 17 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு பைத்துல் முகத்தஸ் மட்டும்தான் நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து காபாங்கிறது ஒரு திசையில் இருந்தது, பைத்துல் முகத்தஸ் ஒரு திசையில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா வந்து நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுங்கன்னு சொல்லி சட்டத்தை வந்து மாற்றி அமைச்சான். ஓகேயா, அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு இது இருந்ததுல, கவலை இருந்ததுல, அப்போ அல்லாஹ் தஆலா வந்து அதுக்கான ஒரு ஆறுதலா இதை சொன்னதாக மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க. தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபீஹி தஸ்லியத்துல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரசூல் சஹாபாக்களுக்கும் ஒரு ஆறுதல் இருக்கிறது. அதாவது குறிப்பா ஹுதைபியாங்கிறது நம்ம சொன்னோம். ஹுதைபியாங்கிறதை விடவும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தாங்கல்ல, அவங்க வெளியேற்றப்பட்ட நிலை தானே, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில மக்கால வணங்க முடியாம தானே வந்தாங்க. அப்ப வந்து நம்ம இப்ப காபா முன்னோக்க முடியாம இதை மட்டுமே முன்னோக்குறோமே, பைத்துல் முகத்தஸ் மட்டும் முன்னோக்குறமேங்கிற ஒரு கவலை இருந்துச்சு அவங்களுக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்கிட்டு பார்த்தா என்ன, வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு, கிழக்கும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், மேற்கும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வோட முகம் அங்க இருக்குது. அல்லாஹ் விசாலமான எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறான் அல்லாஹ். அதனால நீங்க கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்ன வசனம் தான் இது என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாஷா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஏன்னா அழகா தஃப்சீர் ஜலாலைன்ல இது வருது. தஃப்சீர் ஜலாலைன்ல எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அதிகமாக நான் தஃப்சீர் ஜலாலைனை சொல்றேன். ஜலாலைன் ரஹ்மத்துல்லாஹி பத்தி ஒரு குறிப்பு இந்த இடத்துல சொன்னா நல்லா இருக்கும். ஜலாலைன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜலால் அப்படின்னா ஒருத்தங்க பேர், அந்த தஃப்சீர் ஆசிரியர் பேர் ஜலாலுத்தீன். அதே லைன் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, லைன் ஐனி என்ற வார்த்தை வந்து 2க்கு சொல்லும். கமரேன், 2 சந்திரனுக்கு கமரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சந்திரன் தான் உதாரணத்துக்கு சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க. பஹ்ரைன் 2 கடல், கலமேன் 2 பேனா. அந்த மாதிரி ஜலாலைன்னா 2 ஜலால்கள் அர்த்தம். 2 பேர் இருக்காங்க. ஜலாலுத்தீன் அல் மஹல்லி இவங்க உஸ்தாத், ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி இவங்க மாணவர். ஜலாலுத்தீன் அல் மஹல்லி இது ஒருத்தங்க, ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி. ஜலாலுத்தீன் மஹல்லி இருக்காங்களா உஸ்தாத், அவங்க தஃப்சீர் எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த தஃப்சீர் ஜலாலைன்னு ஆரம்பிச்சாங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா சூரா கஹ்ஃப்லேருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஒரு மனநிலை சூரா கஹ்ஃப்லேருந்து ஆரம்பிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயுஸ் இருந்தால் அப்படியே முழுசாக திரும்ப கொண்டு வருவோம். அப்போ இறுதி 15 ஜுசுக்கள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற அடிப்பில் அவங்க ஆரம்பிச்சாங்க. சூரா கஹ்ஃப்லேருந்து ஆரம்பிச்சு சூரத்து நாஸ் முடிச்சு சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிச்சதோடு அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி கொண்டாங்க. அவங்க மூத்தாட்டாங்க. ஹிஜ்ரி 864 அவங்க மூத்தானாங்க. இவங்களுடைய மாணவர் யாருன்னா ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம உஸ்தாதுடைய பணியை நம்ம நிறைவுபடுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹாலேருந்து ஆரம்பிச்சு பனி இஸ்ராயில் வரைக்கும் 17வது சூரா, அதாவது முதல் 15 ஜுசு இஸ்ரா என்றும் சொல்லுவோம் அந்த சூறாவை, அது வரைக்கும் எழுதி முடிச்சு அந்த தஃப்சீர் நூலை முழுமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வைக்கப்பட்டது ஜலாலைன். 2 ஜலால்களால் எழுதப்பட்டது. ஜலாலுத்தீன் மஹல்லி உஸ்தாத் மூலமாக பாதி குரான், செகண்ட் ஹாஃப். அதே மாதிரி மாணவர் ஜலாலுத்தீன்
சுயத் ரஹ்மத்துல்லாஹி மூலமா முதல் ஹாஃப் முதல் 15 ஜுஸு, அதாவது முதல் சூறாலேருந்து 17வது சூறா வரைக்கும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மாஷா அல்லாஹ் ஒருத்தங்களுடைய பணியை கபூல் செய்து கொண்டால் அவர்களின் தவணை முடிந்து விட்டாலும் அவர்களே கைப்பற்றப்பட்டு விட்டாலும் அந்த இஹ்லாஸ் அல்லாஹ்க்காக செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட பணி அது பிறரால் கூட எடுத்து செயல்படுத்தப்படுங்கிறதுக்கு ஒரு நிதர்சன உதாரணம் இது. மாஷா அல்லாஹ் ஜலாலைன் என்பது ஒரு அதே பேரை கொண்ட தன்னுடைய மாணவர் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தஃப்சீர் பணியை முடிக்க வச்சான். அல்ஹம்துலில்லாஹ் அதோட கேள்வியில நாமும் ஹரமில் படிக்கும் பொழுது இந்த தஃப்சீரை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா இது 2-in-1 தஃப்சீர். இதுல விளக்கமும் ஷார்ட்டா இருக்கும். மீன்வெல் கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. முப்ததா, இது ஹபரு, இது மர்ஃபுவா இருக்கு, இது மன்சூபா இருக்கு, இது இதனால இது ஹாலா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லப்படும். அதனால இது மாணவர்களுக்கு இது மொழி ரீதியில் இலக்கண ரீதியில் பலன் தரக்கூடிய ஒரு தஃப்சீர். மாஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ இதே இந்த இடத்துல சொன்னா உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ மாஷா அல்லாஹ் இப்படி எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களிடத்திலே தன்னுடைய பணியை, குர்ஆனுக்கான பணியை வாங்கியிருக்கா. அதெல்லாம் ஏதோ நம்ம படிக்கிறோம், தெரிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் படிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் நம்மளை வச்சிருக்கான். அதை கேட்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் நம்மளை வச்சிருக்கான். இது சரியான முறையில் புரிந்து வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களா அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஓகேங்களா? இப்போ தஃப்சீர் ஜலாலைன்ல அழகா இதை சொல்றாங்க. அப்போ ஜலாலைனுடைய முதல் 15 ஜுஸு படிக்கிறோன்னா அது யாருடையது? இப்பதான் சொன்னேன். அது யாருக்கானது? ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால தான் அந்த சிஹருடைய வசனத்தை பத்தி சொல்லும் போதெல்லாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா அடுத்த 15ங்கிறது ஜலாலுத்தீன் மஹாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா முதல்ல எழுதப்பட்டது அதுதான், ரெண்டாவது எழுதப்பட்டது இது. ஆனா வரிசையா தானே இது வைக்கப்படும். அதனால மாணவருடைய முதல் தஃப்சீரை நம்ம படிக்கிற மாதிரி ஆகுது. ஹைர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஜலாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க தஃப்சீர் ஜலாலைன்ல, நஸல லம்மா தஹனல் யஹூத் ஃபி நஸ்க் கிப்லா, அதாவது 16-17 மாசம் தொலைவிட்டு அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் நோக்காம காபா மட்டும் நோக்குனதுக்கு அப்புறம் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது என்ன, இது ஒரு நாள் தொழுத தொலைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் ஏற்றுக்கப்படாதா, அது என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டீங்க, புதுசா சட்டம் வந்துச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, விமர்சனம் செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க விமர்சனம் செஞ்சாங்களாம். மாஷா அல்லாஹ். இதை ஜலாலைன் ஆசிரியர் தான் சொல்றாங்க, சுயத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வாகனத்தில் இருக்கும் பொழுது தப்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகம் மற்ற வாகனத்தில் இருக்கும்போது நஃபிலான தொழுகைகளை கிப்லாவை முன்னோக்காமலும் தொழுகலாம். அது என்ன ஃபர்தான தொழுகை கிப்லா முன்னோக்கி தான் தொழுகணும், நிறுத்தி வச்சு தொழணும். நஃபிலான தொழுகை வாகனத்தை நகர்த்தி கொண்டு அதை நடக்க விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா வேற திசையை நோக்கி தொழலாம். அல்லது கிப்லா திசையில ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வேற திசையில் நடந்து போகுதுன்னா அந்த திசையை எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை இல்லை, தொழலாம். இது ரசூலுல்லாஹ் பொதுவாக கொடுத்த அனுமதி. இது இன்னைக்கு இந்த அனுமதி இருக்கு. வாகனத்துல நம்ம போறோம்னா ஓகேங்களா, இன்னைக்கு இந்த அனுமதி இருக்கு. ஹைர், அந்த அடிப்படையில தொழுதுருக்காங்கல்ல, இதையும் விமர்சனம் செஞ்சாங்க. அப்போ நீங்க கிப்லா முன்னோக்குன்னு அவசியம் கிடையாதா? எங்கிட்டு வேணாலும் வாகனம் எங்கிட்டு திரும்பினாலும் அங்கிட்டு தொழுலான்னு தொழுதுட்டு இருக்கிறீங்க, இது என்ன இது? அப்ப நீங்க ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் கிடையாதுன்னு சொல்லி சஹாபாக்கள் அவங்க விமர்சனம் செஞ்சாங்களா. அல்லாஹ் வசனத்தை இருக்குன்னா, வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு, அல்லாவுக்கு கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாவுக்கு சொந்தமானது, எல்லாம் அல்லாஹ் குறித்தானது. நீங்க எந்த பக்கம் திரும்பினா அல்லாவை நீங்கள் கண்டு கொள்ளலாம். அல்லாவுடைய திருமுகம் இருக்கிறது. ஒரு ஃபோக்கஸ்க்காக நின்று தொழுத காபத்துல முன்னோக்கி தொழுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. காபத்துலால தான் அல்லாஹ் இருக்கான அர்த்தமா? இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வந்ததுதான் இந்த வசனம் என்று ஜலாலைன் சுயத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஜலாலுத்தீன் சுயத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். இந்த பெயர்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குறிப்பிடப்படக்கூடியதாகத்தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அதை வச்சு நீங்க பார்த்து நல்ல முறையில் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த வசனத்துக்கு போலாமா? டைம் ரொம்ப போயிட்டு இருக்கா? வர வர தஃப்சீர்கள் அதிகமாயிட்டே போகுது. இது 15வது பக்கத்தில் ஆரம்பிச்சது. தஃப்சீர் சொல்வது என்னுடைய விளக்கங்கள் அதிகமாக வர்றது எல்லாமே முக்கியமானது. நிறைய கருத்துக்கள் வருது. சுருக்கமாக சொல்லிட்டு போக மனசு வர மாட்டேது. இவ்வளோ விளக்கங்களை சொல்லியிருக்காங்களே, எழுதியிருக்காங்களே, சரி இது ஒரு வாய்ப்பு தருணம், இதை நம்ம பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நாமும் நல்லா புரிந்து எடுத்து சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஆர்வத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது வெறித்தனமான ஆர்வத்தில் இருப்பீங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் இவ்வளவு நேரம் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வசனம், وَقَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا سُبْحَانَهُ بَل لَّهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ كُلٌّ لَّهُ قَانِتُونَ. وَقَالُوا மேலும் அவர்கள் கூறினார்கள், اتَّخَذَ اللَّهُ وَلَدًا, அல்லாஹ் ஒரு மகனை எடுத்துக்கொண்டான். இத்தகதை எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் வலதன் ஒரு சந்ததியை, ஒரு ஆண் மகனை அல்லாஹ் தனக்காக எடுத்துக்கொண்டான் என்றும் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானா, அல்லாஹ் பதில் சொன்னான், சுப்ஹானா, அல்லாஹ் மிக பரிசுத்தமானான். அல்லாஹ்க்கு என்ன தேவை? அல்லாஹ் பரிசுத்தமானான், அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பல் மாறாக லஹு, அவனுக்கே சொந்தம், மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய அல்லாஹ் எடுத்து வச்சுக்கணும் என்ன இருக்கு? குல்லுன் லஹு கானிதூன்,
குல்லுன் அனைத்தும் அனைவரும் லஹு அவனுக்கே காணித்துன் பணிந்தவர்கள் முத்தியோன் என்று ஜலாலுதீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் அனைவருமே அல்லாஹ்வுக்கே பணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்க்கு ஏன் ஒரு குழந்தை வேணும்? வானம் பூமியில் இருக்கிறது எல்லாமே அல்லாஹ்க்கு தானே சொந்தம். இது என்ன கிறுக்குத்தனமான ஒரு வாதம்? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? என்ன ஆதாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. முஸ்லிம்கள் இது மாதிரி கேட்கும்போது என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே. இது யாரு சொன்னா அப்படின்னு சொன்னா இதனுடைய கருத்திலும் பல செய்திகள் இடம்பெறுகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது கிறிஸ்துவர்கள் சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்மளே இந்த இடத்துல போடும்போது கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து கிறிஸ்துவர்கள்ங்கிறதா முதல் செய்தி. அதை தான் சொல்றாங்க, கிறிஸ்துவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி யூதர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் என்ன சொன்னாங்க? வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்க்கு ஆண் மகன் இருக்குன்னு அவங்களும் ஒரு கட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முஷ்ரிக்கில் அரபு நாட்டை சார்ந்த முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், அவங்களும் மலாய்க்கா, அதாவது வானவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தியும் சில வசனங்கள்ல பின்னாடி நம்ம படிப்போம், வேற சில சூறாக்கள்ல வருது. அப்ப இது எல்லா கருத்தையும் அல்லாஹ் தஆலா தவறு, பொய்யானதுங்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தவான். அல்லாஹ்க்கு ஆண் பிள்ளை இல்ல, பெண் பிள்ளை இல்ல, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இருக்கு என்று சொல்கிறார்களே, இது எவ்வளவு அபாண்டமானது என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் அதை கண்டிக்கிறான். அதுதான் இங்க வரக்கூடிய செய்தி. அடுத்த வசனம், பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் وَإِذَا قَضَى أَمْرًا فَإِنَّمَا يَقُولُ لَهُ كُن فَيَكُونُ பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை புதுமையாக படைத்திருக்கக்கூடியவன். அதாவது புதுமையாக படைத்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, மின் தூனி மிசால், எந்த விதமான முன் உதாரணம் இல்லாம இப்படிதான் அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யறது இல்லை. வானங்கள்னா இப்படிதான் படைக்கணுங்கிறது அல்லாஹ் தஆலா புதுமையாக இனிஷியேட்டிவா படைச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி வானம்னு ஒண்ணு இல்லை, அப்ப வானத்தை படைச்சான். பூமின்னு ஒண்ணு இல்லை, அல்லாஹ் பூமியை படைச்சான். ஒண்ணுமே இல்லாம முன்னுதாரணம் வேண்டி படைக்கக்கூடியவன் பதீஅ, புதுமையாக படைப்பவன். அதனாலதான் பிதா அப்படிங்கிறதுக்கு புதுமையானது, மார்க்கத்துல இல்லாம புதுசா செய்யறது பிதான்னு சொல்றான். அப்ப பதா, பதீர், பிதா அப்படின்னா புதுமையானது. அப்ப வானங்கள் பூமியை புதுமையானதாக படைச்சிருக்கான். அவனே அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு முன்னுதாரணம் இல்லாமல் படைத்திருக்கிறான். வைதா கதா, கதா யக்தி என்றால் நிர்ணயம் செய்தல், தீர்மானித்தல், முடிவு செய்தல், எல்லா அர்த்தமும் இருக்கு. அதான் முடிவு செய்தால் ஒரு காரியத்தையும் போட்டிருக்காங்க, அம்ரன் ஒரு காரியத்தை. வைதா கதா, ஒரு செயலை, ஒரு காரியத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் ஃபைன்னமா யகூல், அவன் கூறுவதெல்லாம், இன்னமா என்றால் எல்லாம், ஃபைன்னமா யகூல், அவன் கூறுவதெல்லாம் லஹு, அதற்கு, அந்த காரியத்திற்கு, எதை முடிவு செஞ்சானோ அதற்கு அவன் சொல்வதெல்லாம் குன், ஆகு என்று சொல்வான். கான, ஆனது, யகூனு ஆகிறது, குன் ஆகு. அப்ப ஆகுன்னு சொல்லுவோம், ஃப பின்னர் உடனே, யகூனு அது ஆகிவிடும். ஆகுன்னு சொன்னா ஆயிரும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வசனத்தை இதுக்கு உதாரணமா சொல்றாங்க. ஆல் இம்ரானோட 59 அல்லாஹ் சொல்றான். ஆல் இம்ரானோட 59ல சொல்றான், இன்ன மஸல ஈஸா இன்தல்லாஹ் கமஸலி ஆதம், ஈசா என்பவர் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் பொறுத்தமட்டில் ஈசாவுக்கான உதாரணம் ஆதத்தின் உதாரணத்தை போன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பலர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நம்பலல்ல, அத்தா இல்லாம தந்தை இல்லாம எப்படி பிறந்தாருன்னு சொல்லி அது ரொம்ப விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஏன் இவ்வளவு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல மட்டும் நீங்க விமர்சனம் செஞ்சீங்களா? ஆதம் அத்தாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம பிறந்தாரு. அத்தாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம ஒரு மனிதரை என்னால படைக்க முடியும் அப்படின்னா, அத்தா மட்டும் இல்லாம நான் ஏன் படைக்க முடியாது? என்னங்கடா இது என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கேட்க வர்றான். خلقه من تراب, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம قال له, பிறகு அவருக்கு, அந்த மண்ணுக்கு கூறினான். மண்ணிலிருந்து செதுக்கி வச்ச அந்த உருவத்துக்கு சொன்னா குன், ஆகு அப்படின்னா ஃபயகுன், ஆகிருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்துல மண்ணை அல்லாஹ் தஆலா பிசைந்து வைத்து, எதையன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2 கையால் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம மண்ணா செஞ்சுட்டு ஆயிருண்டா ஆயிடுச்சு, ஆயிட்டாங்க, ஆதமே வந்துரு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஆயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குன்னுன்னா உடனே ஆயிரும். இவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம், லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம். وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم قد بينا الآيات لقوم يوقنون. وقال الذين لا يعلمون, அறியாதவர்கள் கூறினார்கள். திரும்ப யார் இந்த அறியாதவர்கள் தெரிஞ்சுக்குவோம். வகால கூறினார்கள், அல்லதீன இவர்கள் கூறினார்கள். யார்? லா யஅலமூன், ஃபைல் இதுதான். லா யஅலமூன், அறிய மாட்டார்கள் நம்ம போட்டிருக்கோம். அதாவது அறியாதவர்கள், அறிவில்லாதவர்கள், அறிவில்லாத
அந்த மக்கள் கூறினார்கள், என்ன கூறினார்கள்? லவ்லா யுகல்லிமுனல்லாஹ், லவ் என்றால் செய்திருக்க வேண்டுமே, அந்த ஒரு எதிர்பார்ப்பு. லவ்லா யுகல்லிமு, கல்லம பேசினான், யுகல்லிமு பேசுகிறான், யுகல்லிமுனா எங்களோடு பேச வேண்டாமா, அல்லாஹ் நம்மிடம் நேரடியாக பேச வேண்டாமா, பேசினா நல்லா இருக்குமே என்று அறிவில்லாதவர்கள் கூறுகிறார்கள். அல்லது அவர்கள் கூறுகிறார்கள், தத்தீன ஆயா, நமக்கு ஒரு அத்தாட்சி வர வேண்டாமா, அதாவது அற்புதங்கள், அந்த மாதிரியான அத்தாட்சி. வசனம் கிடையாது இந்த இடத்துல, ஆயத்துனா அத்தாட்சி, அற்புதம், அதாவது அற்புதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, முஅஜிசாக்கள், அந்த மாதிரி. அத்தா வந்தது, யத்தி வருகிறது, பெண்பால் தத்தி, ஆயாங்கிறது பெண்பால், தத்தி நான், நமக்கு ஆயத்துங்கிறது ஃபாயில், நாங்கிறது மஃபூல். ஓகேங்களா? தத்தீன ஆயா, நமக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி கண்கூடா வந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் நம்மள நேரடியாக பேச நல்லா இருக்குமே என்று அறிவற்றவர்கள் கூறுகிறார்கள். கதாலிக்க காலல்லதீன மீன் கப்லிஹிம், அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடியும் இதற்கு முன்னால் இருந்தவர்களும் இப்படி சொன்னார்கள். கதாலிக்க இவ்வாறே, கால கூறினார்கள், அல்லதீன யார், மின் கப்லிஹிம் இவர்களுக்கு முன்னால். அப்ப காலுடைய ஃபாயில் அல்லதீன மின் கப்லிஹிம், அல்லதீன மின் கப்லிஹிம்னா இதற்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களும் கால் கூறினார்கள் இதே போன்று. மிஸ்ல கௌலிஹிம், இவர்கள் இந்த கூற்றை போன்று இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. தஷாபஹத் குலூபுஹும், இவர்களுடைய உள்ளங்கள் ஒப்பாகிவிட்டது, ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறார்கள். ஒரே குட்டையில ஊறின மட்டை, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் இப்படி சொல்லியிருக்காங்க, இவங்களும் இப்படி சொல்றாங்க. அறிவற்றவர்களா, அல்லாஹ் நேரில் வரணும், அல்லாஹ் நேரா பேசணும், அல்லாஹ் நேரில் பார்க்கணும், எங்களுக்கு அப்படியே வானத்துலேருந்து ஒரு வேதம் இறங்கிறாத, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க, அழிஞ்சு போனாங்க, இவங்களும் பேசிட்டு இருக்காங்க, என்ன நிலைக்கு ஆக போறாங்களோ அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்றாங்க. தஷாபஹ தஷாப் என்றால் ஒரே போன்று ஆகுதல். இன்னல் பக்ரா தஷாபஹ அலைனான்னு சொன்னாங்களா, மாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு தேவையற்ற கேள்வி கேட்டாங்களா, அப்ப அந்த வார்த்தை வந்தது. அப்ப தஷாபஹத், கல்பு பன்மையாயிட்டனால குலூபு, ஒரு வார்த்தையை பன்மையா சொன்னா பெண்பாலா பயன்படுத்தணும். தஷாபஹத் குலூபுஹும், இவர்கள் முன்னால் வாழ்ந்த இது போன்ற அறிவிலிகள் எல்லாருடைய உள்ளங்களும் ஒரு மாதிரிதான் இருக்கிறது, ஒன்றாகவே தென்படுகிறது. கது பையன்னா, பையன தெளிவுபடுத்தணும், கது பையனா நாம் தெளிவாக்கி விட்டோம், அல் ஆயாத் வசனங்களை, லிகௌமி யூகினூன், லிகௌம்னா சமூகத்திற்கு, யூகினூன் உறுதி கொள்ளக்கூடிய சமூகத்திற்கு, உறுதி கொள்ள வேண்டும் எனக்கூடிய சமூகத்திற்கு நம்மளோட அத்தாட்சிகள் எல்லாம் திட்டவட்டமா நம்ம தெளிவாக தான் சொல்றோம், தெளிவுபடுத்திட்டோம், போதாதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இங்க என்ன விளக்கம் என்று பார்க்கும் பொழுது, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இல்ல சாயதி, தஃப்சீர் சாயதியை சொல்றேன். தஃப்சீர் சாயதியில மாஷா அல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கமாக இன்னொரு வசனத்தை சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்படி கேட்டிருக்காங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் குர்ஆன்ல அழகா சொல்லலாம். அல்லாஹ் சூரா நிசாவுடைய 153ல, சூரா நிசாவுடைய 153 ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் 14 நினைக்கிறேன், 13 14வது பக்கமும் நடத்தும் போது சூரா நிசாவுடைய 155ல வருது அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒருத்தன் கூட கேட்டாங்க 155ல இல்லைன்னு, அதுக்கப்புறம் நானும் செக் பண்ணேன், அந்த வசனம் 155ல இல்லை, அந்த மாதிரியான ஒரு கருத்து உள்ளது. ஆனா இப்னு கஸீர்ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு நிசா 155ன்னு போட்டிருக்காங்க. அது மிஸ்டேக்கான சில நேரங்கள் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணப்படும், நம்பர் மாறி சில நேரங்களில் அது காட்டும், அந்த அடிப்படையில் அது மிஸ்டேக்காக இருந்திருக்கணும். அதனால அதை அப்படி தேடி பார்த்து இல்லைங்கவங்க அதை பொருட்படுத்தாதீங்க. அது ஏதோ வார்த்தை மாறி, அது ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி இது தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் சூரா நிசாவுடைய 153. ஏன்னா இதை நான் பார்த்துட்டு தான் அந்த குறிப்பு எடுத்து சொல்கிறேன், ஏன்னா தஃப்சீல் அது எந்த ஆயத்தினையும் போடலை, இதை நானாக பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ சூரா நிசாவுடைய 153 பார்த்தீங்கன்னா, எஸ் அலுக்க அஹ்லுல் கிதாப், நபியே உம்மிடத்தில் வேதக்காரர்கள் கேட்குறாங்க, துனசில் அழகி கிதாப் மினசமா, வானத்திலிருந்து நேரடியாக ஒரு நூல் புத்தகம் வேதம் இறங்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இவங்க கேட்குறானுங்க, ஃபக்கது சஅலு மூசா அக்பர மின் ஸாலிக, இதை விட மூசாட்ட மோசமா பெருசாலாம் கேட்டிருக்காங்க, இதை விட பெருசா கேட்டிருக்காங்க, நீங்க இதுக்கு ஆச்சரியப்படுறீங்க, இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இதை விடலாம் கேட்டிருக்காங்க மூசா கிட்ட என்ற அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதலாகும் இவருடைய மனநிலை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ முன்னாடி வாழ்ந்தவங்க இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அதான் சொன்னாங்களே, லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, யூதர்கள் சொன்னாங்களே, அல்லாஹ் நாங்க கண்கூடாக பார்க்காத வரைக்கும் நான் ஈமான் கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே ஒரு பேரடி முழக்கம் அவர்களை அழித்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோமே, கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே, சில பக்கங்களுக்கு முன்னாடி. இப்படிலாம் நிறைய அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போ பல காலங்காலமாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும், ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இணை வைப்பாளர்களும் முஷ்ரிக்கீன்கள் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் எங்களுக்கு நேராக பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இவர்கள் எல்லாம் திருந்த மாட்டார்களா என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். கடைசியா இந்த பக்கம் நிறைவடைகிறது. இன்னா அர்ஸல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரன் வ லா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். என்னது?
இன்னா அர்சல்னாக்க நிச்சயமாக நாம் அர்சல யுர்சில் அனுப்புதல், அர்சல்னா நாம் அனுப்பினோம், உம்மை நபியே உம்மை நாம் அனுப்பினோம் பில் ஹக் சத்தியத்தை கொண்டு, உண்மையை கொண்டு. இந்த ஹக்கு சத்தியம் அப்படிங்கிறது குரான் என்பது அதில் முக்கியமான கருத்து. அதே மாதிரி உண்மையான செய்திகள், உண்மையான வரலாறுகள், உண்மையான தகவல்களோடு நபியை உண்மையை நாம் அனுப்பியிருக்கிறோம். பஷீரன் நற்செய்தி சொல்பவர்களாக, இந்த ஹக்கை ஏற்றுக்கொள்பவர்கள், அதே போன்று உங்களை ஏற்றுக்கொள்பவர்களை அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்று நற்செய்தி கூறுபவராக, நதீரா இன்னும் எச்சரிக்கை செய்பவராக, இதை நிராகரிப்பவர்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய நதீராகவும் நபி உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம். வலா துஸ்அல் சஅல கேட்டான், யஸ்அலு கேட்கிறான். அதே பாசிவ் வாய்ஸா அல் ஃபைலுல் மஜ்ஹூலாக செயல்பாட்டு வினையாக, சுயில கேட்கப்பட்டான், யுஸ்அலு கேட்கப்படுகிறான். நீங்க துஸ்அலு கேட்கப்படுவீர், வலா துஸ்அலு நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள், அதாவது நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். யூ வில் நாட் பி கொஸ்டன்ட், நீங்க விசாரிக்கப்பட மாட்டீங்க, கேள்வி கேட்கப்பட மாட்டீங்க. அண்ட் அஸ்ஹாபில் ஜஹீம் நரகவாதிகளை பார்த்து, அதாவது உங்களை ஏத்துக்காம நரகவாதிகளா போயிட்டாங்கல்ல, அவங்க ஏன் நரகவாதிகளா போனாங்க, உங்க பொறுப்பு என்னாச்சு என்று நபியே உம்மிடத்தில் நம்ம கேட்க மாட்டோம். உங்க பொறுப்பு நீங்க நிறைவேற்றிட்டீங்க, கவலைப்படாதீங்க. அவங்க விஷயத்துல நீங்க நினைச்சு நொந்து போகாதீங்க. நரகவாதிகளை பற்றி, ஜஹீம் என்றால் நரகம், அஸ்ஹாபுல் ஜஹீம் நரகவாதிகள், நரகவாசிகளை பற்றி நபியே நீர் வினவப்பட மாட்டீர், நீர் விசாரிக்கப்பட மாட்டீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இங்கே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது போன்ற கருத்துள்ள சில வசனங்களை சொல்லி காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராயித் எனக்கூடிய ஒரு அத்தியாயம், ராயித் என்பது 13வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் நபியை உன்மீது கடமை எத்தி வைப்பது, நம்மீது கடமை விசாரிப்பது நல்லா சொல்றேன். அப்ப எத்தி வைக்கிறது தான் உங்களோட இது, விசாரணை செய்யறது, சொர்க்கமா நரகமா முடிவு பண்றது நான் பார்த்துக்கிறேன், உங்களை நான் அந்த விஷயத்துல சிரமப்படுத்த மாட்டேன், உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரி நாம் எல்லாம் ஜும்மாவில் கேட்கக்கூடிய சூரா காஷியாவுடைய வசனங்களில் பார்க்கலாம். ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர் என்ற அந்த வசனம், நபியே நீர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக, நபி நீர் அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. இன்னமா அன்த முதக்கிர், நீர் எடுத்துரைப்பவர்களாக மட்டுமே இருக்கிறீர்கள், நீர் அவர்களுக்கு நினைவூட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள், நினைவூட்டுவீராக. லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், அவர்கள் மீது நீங்கள் அடக்கி ஆளக்கூடியவர்களாக அல்லது அவர்களை நீங்கள் நிர்பந்திக்கக்கூடியவர்களாக இல்லைன்னு சொல்லி காட்டுறான். ஓகேங்களா? ஹைர். ஸோ இந்த மாதிரியான வசனங்கள் குரான்ல நிறைய இருக்கு. அதனால ரசூல்லாவை வந்து அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான். எந்த அளவுக்கு ஒரு திருப்தி நிலை கொடுத்துட்டான் பாருங்க. அதாவது உங்களை நான் கேள்வியே கேட்க மாட்டேன், அந்த அளவுக்கு உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்க நிலைநாட்டிட்டீங்க, உங்களுடைய பொறுப்பை நீங்க செஞ்சிட்டீங்க. அதையும் தாண்டி நீங்க பஷீராக இருந்து பஷாரத் ஃபுல்லா கொடுத்துட்டீங்க, நசீரா இருந்து இன்சார் எல்லா விதமான எச்சரிக்கைகளையும் நீங்க செஞ்சுட்டீங்க. அதையும் தாண்டி போக்கெடுத்தவர்களாக, திமிர் எடுத்தவர்களாக, நான் இப்படித்தான் இருப்போம்னு சொல்லி அவங்க நரகத்தின் பாதையை தேர்வு செய்து நரகவாதிகளாக ஆகி நரகவாதிகளாக மரணித்து அவர்கள் நரகத்திற்கு நாளை தீர்ப்பளிக்கப்படுவார்கள்னா, நீங்க நபியா இருந்து என்ன பொறுப்பு செஞ்சீங்கன்னு அவங்களை கேட்கலாம் மாட்டேன், உங்க சட்டையை பிடிச்சிட மாட்டேன் என்ற நேரத்துல இப்பயே அவங்களுக்கு அந்த தைரியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ கவலைப்பட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பொறுப்பு ஒழுங்கா செய்யலையோ, நான் தான் ஒழுங்கா தாவா பண்ணலையோ, நான் தான் நல்ல விதத்தில் எத்தி வைக்கலையோ, இவனை நரகத்துக்கு போறதுக்கு நான் தான் குற்றவாளின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வை மதிப்பளித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எல்லாம் ஆறுதல் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். 17வது பக்கத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கிடையே சண்டை போட்டதை பார்த்தோம். அநீதியாளர்கள் பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறாங்கிறதுக்கான 2 விதமான விளக்கத்தை பார்த்தோம். அடுத்தது அல்லாஹ்வுக்கு மகனை ஏற்படுத்திய கிறிஸ்தவர்களை பற்றி பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் எங்களோடு பேச வேண்டும் என்று அறிவிக்கட்டதனமாக கேட்ட அந்த கூற்றுகளை நாம் பார்த்தோம். சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.